Hey hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல 2016ல ரிலீஸ் ஆன ஜாப்பனீஸ் BL அனிமி சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸோட நேம் இன்னருமை காதலன். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா காமெடி, லவ், ரொமான்ஸ், ஃபேமிலின்னு இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்மள ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. அதனால இதுக்கு மேல நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம சீரிஸ்குள்ள போயிடலாம் வாங்க. சீரிஸோட ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆருவதா காட்டுறாங்க. அவன் ஹாலிடே ட்ரிப்காக அவன் அம்மாவை பாக்குறதுக்காக தாத்தா கூட கார்ல வந்துட்டு இருக்க. அப்போ ஆறு வாய்ஸ் ஓவர்ல நான் என் அம்மாவை பாக்குறதுக்காக 3 மணி நேரம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். இப்ப திரும்பவும் ஏர்போர்ட்ல இருந்து என் அம்மா வீடு இருக்க கனடா மவுண்டனுக்கு 9 மணி நேரமா கார்ல டிராவல் பண்ணிட்டு வந்தோம். இன்னும் எங்க வீட்டுக்கு போன பாட்ட காணோம். நான் 8 வயசு வரைக்கும் என் அம்மா கூட இங்கதான் இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் என் அம்மா கூட இருந்த நாட்களை நினைச்சு பார்க்க கூட விரும்பலன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த நம்ம ஆறு அவன் தாத்தா கிட்ட அம்மா நான் கேட்க மறந்துட்டேன், என் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஆறுவோட தாத்தா நீ ஆறுகோசனை பத்தி கேக்குறியா, உன் அம்மாவை சும்மாவே கையில பிடிக்க முடியாது, இந்த லட்சணத்துல உன் அம்மா வேற பெரிய நாவலிஸ்ட் ஆயிட்டாங்க, அதனால வேற லெவல்ல இருக்காங்க, உன் அம்மா கூட இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கும் உன் பாட்டிக்கும் தான் தெரியும், இதுல உன் அம்மா வேற புதுசா ஒரு பப்பிய வேற தத்தெடுத்து வச்சிருக்காங்க, அந்த பப்பியும் உன் அம்மா மாதிரியே இருக்கிறதுனால கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல தாத்தா சொன்னதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன ஆறு நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பப்பி, எதுக்காக அம்மா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்க தாத்தா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், எதுவா இருந்தாலும் நீ உன் அம்மா கிட்ட வந்து பேசிக்கோன்னு சொல்லி ஆறுவும் தாத்தாவும் வீட்டுக்கு வர எங்க வீட்டுல நம்ம செகண்ட் ஹீரோ ரெய்னை காட்டுறாங்க. அவன் குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டே யாரு கையிலயும் சிக்காம அவன் நேரா மாடியில இருந்து ஆறு வந்த கார் மேல குதிச்சு நிக்க முதல் தடவை ரெய்னை பார்த்த நம்ம ஆறு அவனை மறந்து கண்ணி வைக்காம ரெய்னை பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஆறுவோட அம்மா டே ஆறு என்னடா வாய பொழந்து பார்த்துட்டு இருக்க, சீக்கிரமா அவனை பிடின்னு சொல்லி கத்த அதை கேட்ட ரெயின் வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அதை பார்த்த ஆறுகோசன் டே ஆறு நீ மட்டும் அவனை பிடிக்கலைன்னா இன்னைக்கு நைட் உனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லி கத்த அதை கேட்டு பயந்து போன ஆறு எனது சோறு கிடையாதா, எனக்கு சோறு தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஆறு வேகமா ரெயினை பிடிச்சு நிறுத்த ரெயின் என்ன போக விடுன்னு ஜாப்பனீஸ்ல சொல்ல அதை கேட்ட ஆறு நீ ஜாப்பனீஸா, ஹலோ என்னோட பேரு ஆறு, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கை கொடுக்கறக்காக கைய நீட்ட அடுப்புல இருந்த ரெயின் இன்னைக்கு நீ செத்தடா மகனேங்கிற மாதிரி ஆறுவோட கைய பிடிச்சு கடிக்க ஆறு வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்த ஆரம்பிக்க அப்போ வாய்ஸ் ஓவர்ல இப்படித்தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இருந்துச்சுன்னு சொல்லி வாய்ஸ் ஓவரை முடிக்க வீட்டுக்குள்ள வந்து ஆறு அவன் அம்மா கிட்ட என்ன நடக்குது, இங்க தாத்தா முடியாம கிடக்குறாருன்னு எனக்கு கால் பண்ணி இங்க வர சொன்னீங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா தாத்தா நல்லா தான் இருக்காரு, அப்புறம் எந்த காரணத்துக்காக என்கிட்ட இப்படி போய் சொல்லி என்னை இங்க வர வச்சிருக்கீங்க, ஏமா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி பையன் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்க. இங்க ஆறுவோட அம்மா என்னடானா அவன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவங்க பாட்டுக்கு கேஷுவலா தம் அடிச்சுக்கிட்டே புக் படிச்சுட்டு இருக்க. அதை பார்த்து கடுப்பான ஆறு அம்மா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறத நீங்க கேக்குறீங்களா இல்லையா, ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கத்த அம்மான்னு சொன்னதை கேட்டு உக்கிரமான ஆறுகோசன் ஆறுவோட சட்டையை பிடிச்சு இழுத்து யாரை பார்த்து அம்மான்னு சொன்ன, என்னோட பேரு ஆறுகோசன், நீ என்ன ஆறுகோசன் தான் கூப்பிடணும், அதை விட்டுட்டு இன்னொரு தடவை அம்மான்னு கூப்பிட்டா உன்னை கொன்றுவன் பாத்துக்கன்னு சொல்லி ஆறுகோசன் கத்த அதை கேட்ட ஆறு அவன் தாத்தா கிட்ட ஏன் தாத்தா நிஜமாவே இவங்க தான் என்ன 10 மாசம் சுமந்து பார்த்தாங்களான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஆறுவோட பாட்டி அதுல என்னடா சந்தேகம், உன் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக இப்படி கேக்குற, உன் அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம தானே உன் அப்பா உன் அம்மா கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு ஓடி போனாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேட்கிற, அம்மா நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன், உன் அப்பா இப்ப யாரோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்கிறதா நான் கேள்விப்பட்டனே, அது உண்மையா, அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, உன் அன்பா பாத்துக்கிறாங்களான்னு சொல்லி கேட்க ஆறு ஆமா பாட்டி, அப்பா இப்ப மேரேஜ் பண்ணிருக்க பொண்ணுக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த பசங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, என் அப்பாவோட ஒய்ஃபும் ரொம்ப நல்ல கேரக்டர் தான், அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க, சொந்த மக மாதிரி என்ன பாத்துக்கிறாங்கன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட தாத்தாவும் பாட்டியும் அப்படின்னா ஆறுக்கு 2 தம்பிகளோட சேர்த்து கடைக்குட்டி தம்பியும் இருக்கான், அவனையும் நம்ம ஆறு பொறுப்பா பாத்துக்குவான்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ஆறு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு திருன்னு முழிக்க ஆறுகோசன் ஆறு கிட்ட உனக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான், அவனோட நேம் ரெயின், இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தையே அவன் தான், அவனை நீதான் பொறுப்பா பாத்துக்கணும்னு சொல்லி நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுதாங்கிற மாதிரி ஆறுவோட அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் ஆறுவை பார்த்து சிரிக்க அதை பார்த்த ஆறு என்னடா எனக்கு வந்த சோதனை, இவங்க 3 பேரோட ரியாக்ஷனை பார்க்கும் போதும் அந்த பையனை பத்தி நினைக்கும் போதும் என் இதயமே பயத்துல நடுநடுங்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆறு பீதியில புலம்பிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா ஃப்ரெஷ் அப் ஆன ஆறு அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள வந்து அவன் சின்ன பையன்ல வளர்த்துட்டு இருந்த நாய்க்குட்டிகளை விசில் அடிச்சு கூப்பிட ஆறுவோட விசில் சத்தத்தை கேட்டு நாய்க்குட்டிங்க 2 வேகமா ஓடி வந்து ஆறு மேல ஜம்ப் பண்ணி கொஞ்சம் நாய்க்குட்டிங்க நல்லா பெருசானதுனால வெயிட் தாங்க முடியாம ஆறு டே ரொம்ப வெயிட்டா இருக்கீங்கடா, கீழே இறங்குங்கடா, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்க அந்த 2 நாய்க்குட்டிகளும் ஆறுக்கு முத்தம் கொடுத்து பாச மலைய பொழிஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்து ஷாக்கான ரெயின் என்னால இதை நம்பவே முடியலன்னு சொல்ல அதை கேட்ட ஆறு ரெயினை பார்த்து என்ன நம்ப முடியலன்னு சொல்லி கேட்க ரெயின் அதுவா, இவங்க 2 பேரும் என்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு எனக்கு 1 மாசம் தேவைப்பட்டுச்சு, ஆனா இவங்க 2 பேரும் உன்னை பார்த்தது எப்படி இவ்ளோ க்ளோஸ் ஆனாங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஆறு சிரிச்சுக்கிட்டே அதுக்கு காரணம் இந்த நாய்க்குட்டிகளை குட்டியில இருந்தே நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன், சொல்ல போனா
இவங்க 2 பேரும் எனக்கு தம்பி மாதிரி. இத்தனை வருஷம் ஆகியும் அண்ணனை மறக்காம அதே அன்போட அப்படியே இருக்காங்க. நீ கேட்டதுக்கான பதில நான் சொல்லிட்டேன். அதனால இனிவா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஆறு ரைனை தூக்கி தோல் மேல போட்டுக்க. அதை பார்த்த ரைன் என்னை கீழே இறக்கி விடு, நானே வருவேன்னு சொல்லி கத்த. ஆறு முடியாது, நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பின ஆறு ரைன் கிட்ட, ஏண்டா வீட்டுல இருந்து வெளியே வரும்போது ஷூ போட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? நீ ஷூ இல்லாம மண்ணுல நடந்து வந்தேன்னா உன் கால்ல இருக்க புண்ணுல மண்ணு பட்டு செப்டிக் ஆயிடும். அதனால இனி நீ வெளியே வரும்போது ஷூ போட்டு தான் வெளியே வரணும், புரிஞ்சுதான்னு சொல்ல. அதை கேட்ட ரைன், முடியாது, நீ முதல்ல என்ன கீழே இறக்கி விடுன்னு சொல்லி கத்த. ஆறு அதெல்லாம் முடியாது, அமைதியா வா. அம்மா நீ லாஸ்டா எப்படா குளிச்ச? ஏன் முடியல இப்படி இருக்க? வீட்டுக்கு போனது உன்னை முதல்ல நல்லா குளிப்பாட்டணும்னு சொல்லி பேசிக்கிட்டு ரைனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஆறு அவனை நல்லா குளிச்சு விட்டு தலையை துவட்டி விட்டு முடிக்க, அடுத்து ஆறு ரைனுக்காக அவன் கையால லஞ்ச் குக் பண்ணி சாப்பிட கொடுக்க, பயங்கர பசியில இருந்த ரைன் கேப் விடாம வேக வேகமா சாப்பிட. அதை பார்த்த ஆறு, டே மெதுவா சாப்பிடுறா, விக்கிற போது இவ்ளோ பசியில எதுக்காக நீ சாப்பிடாம வெளியே சுத்திட்டு இருக்க? டைம்க்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாட போக வேண்டியதானே? நீ திங்கிறத பார்க்கும்போது பல வருஷமா சோறையே பார்க்காத மாதிரி இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட ரைன் முகத்தை தூக்கி வச்சுக்க. அதை பார்த்த ஆறு, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீ முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? சரி விடு, நாளைக்கு உனக்கு என்ன லஞ்ச் வேணும்னு சொல்லு, நானே உனக்காக குக் பண்ணி தரேன்னு சொல்ல. ரைன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்ல. ஆறு, சரி விடு, லஞ்ச் நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், உனக்கு சாப்பிட விருப்பம் இருந்தா சாப்பிடு, உனக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நாய்க்குட்டிகளுக்கு போட்டுருன்னு சொல்லி பாத்திரத்தை கழுவ எடுத்துட்டு போன ஆறு அவன் குக் பண்ணதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அடடா அருமையா குக் பண்ணிருக்கேன், குக்கிங்ல என்ன அடிச்சுக்க ஆள் கிடையாதுன்னு சொல்லி அவனை பத்தி அவனே பெருமையா பேசிக்கிட்டே பாட்டில்ல இருக்க ப்ளூபெரி ஜாமை எடுத்து கொண்டு வந்து ரைன் கிட்ட, இங்க வாயை தர பாக்கலான்னு சொல்லி ஒரு ஸ்பூன் ஜாம ரைனோட வாய்க்குள்ள துணிச்சு விட, ஜாம் பயங்கர டேஸ்டா இருக்கிறத பார்த்த ரைன், இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல. அதை கேட்டு ஹாப்பியான ஆறு, இது ப்ளூபெரி ஜாம், இதை நானே ரெடி பண்ணிருக்கேன், ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல, பேசாம நாளைக்கு உனக்கு பேன் கேக் பண்ணி தரேன், அந்த பேன் கேக் கூட இந்த ஜாம வச்சு சாப்பிட்டீங்கன்னா ருசி அருமையா இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட ரைன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள இந்த ஆள் ரொம்ப வினோதமா இருக்கான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு ஆறு கோசன் ஆறு கிட்ட, சும்மா சொல்லக்கூடாது, நான் எதிர்பார்த்ததை விட நீ ரொம்ப பொறுப்பா ரைனை பாத்துக்கிட்ட, ரைனுக்கு உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க ரைன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், இதுக்கப்புறம் ரைன் கண்டிப்பா நம்ம எல்லாரு கூடயும் ஒன்னாயிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்ல. அதை கேட்டு கடுப்பான ஆறு, எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க, ஆறு கோசன் என்ன கேள்வி இது, ரைன் உன்கிட்ட நடந்துகிட்டதை வச்சுதான் சொல்றேன்னு சொல்ல. அதை கேட்ட ஆறு, அவன் நம்ம கூட ஒண்ணு சேர நினைச்சிருந்தானா அவன் வீட்டுக்குள்ள வந்து அவனோட ரூம்ல படுத்து தூங்கிருப்பானே தவிர இப்படி நாய்க்குட்டிகளோட ஒன்னா சேர்ந்து கார் நிக்கிற இடத்துல படுத்து தூங்கி இருக்க மாட்டான்னு சொல்ல. அதை கேட்ட ஆறு கோசன் தம் அடிச்சுக்கிட்டே கூலா, அவன் கண்டிப்பா நம்மள அவனோட குடும்பமா ஏத்துக்குவான், நான் ஏன் இவ்ளோ கான்பிடென்டா சொல்றேன்னா, நீ அவன் நேம் சொல்லி கூப்பிடும் போது அவன் உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணா, அப்புறம் அவனை குளிக்க வைக்கிறதுக்காக நான் 5 நாளா பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இருந்தும் என்னால அவனை குளிக்க வைக்க முடியல, அவனோட ஹேரையும் கட் பண்ண முடியல, ஆனா நீ அசால்ட்டா அவனுக்கு ஹேரை கட் பண்ணி விட்டு குளிச்சு விட்ட, உன்கிட்ட எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாம ரைனும் அமைதியா குளிச்சுக்கிட்டான், அதை விட முக்கியம் அவன் நீட்டா டேபிள் மேல உட்காந்து சாப்பிட்டு இருக்கான், இப்படி நீ வந்த ஒரே நாள்லயே அவனுக்குள்ள இவ்ளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நான் இந்த மாதிரி ரைனை மாத்துறதுக்காக 3 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல. ஆறு கோசன் சொன்னதை எல்லாம் கேட்ட ஆறு, நான் பாத்ரூம் டப்ல அவனை குளிக்க வச்சதை நினைச்சா நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, ஆறு கோசன் அது மட்டும் தான் சொல்ல முடியாது, நான் ரைனை முதல் தடவை காட்டுக்குள்ள நாய்க்குட்டிக்கு அவனை சுத்தி இருக்க அந்த நாய்க்குட்டிகளுக்கு நடுவுல அப்பாவியா உட்காந்துட்டு இருந்த ரைனை பார்த்தேன், ஆரம்பத்துல நாய்க்குட்டிகளுக்கு பயந்துதான் இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நாய்க்குட்டிக்கு ரைனுக்கு பாதுகாப்பா உட்காந்துட்டு இருந்திருக்குன்னு, அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்காம அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணேன், ஆனா ரைன் என்கிட்ட ஒண்ணு சேராம தனியாவே இருந்தான், அதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சான், அவன் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஜாப்பனீஸ்ங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்ல. அதை கேட்ட ஆரோ, அவன் ஜாப்பனீஸ் பேசுறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதும் அவனோட பேரண்ட்ஸ் யாரு எங்க இருக்காங்கன்னு கேட்டு அவங்க கிட்ட ரைனை ஒப்படைச்சிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஆறுகோசன், நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு ஜாப்பனீஸ் பேச தெரியாதேன்னு சொல்ல. அதை கேட்டு ஷாக்கான ஆரோ, என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஜாப்பனீஸ் பேச தெரியாதான்னு சொல்லி கத்த. ஆறுகோசன், எதுக்காக இப்படி கத்துற, உண்மையத்தான் சொல்றேன், எனக்கு ஜாப்பனீஸ் பேச தெரியாது, ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது ஏன் என் குடியுரிமை கூட அமெரிக்கா தான், அதனால எனக்கு ஜாப்பனீஸ் பேச வராது, ஆனா என் அம்மா அப்பா ரொம்ப நல்லா ஜாப்பனீஸ் பேசுவாங்க, எனக்கு பாஷை தெரியலனாலும் ரைனை பார்க்கும்போது அவன் சின்ன வயசுல எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது, ரைனுக்கு 6 வயசு இருக்கும்போது அவனோட பேரண்ட்ஸ் அவனை ரோட்டோரத்துல தூக்கி போட்டு போயிட்டாங்க போல, அதனால தலையில அவனுக்கு அடிபட்டிருக்கு, தலையில ஏற்பட்ட அடினால அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்லாம ரைனுக்கு வெறும் அவனோட நேமும் வயசும் மட்டும் தான் ஞாபகத்துல இருந்தது, மத்தது எதுவுமே அவனுக்கு ஞாபகத்துல இல்லன்னு சொல்ல. அதையெல்லாம் கேட்டு ஃபீல் ஆன ஆறு கராஜ்ல தூங்கிட்டு இருக்க ரைனுக்கு பெட்ஷீட் போத்தி விடுறதுக்காக ரைனை பார்க்க வர, தூங்கிட்டு இருந்த ரைன் யாரோ அவன் பக்கத்துல வர மாதிரி ஃபீல் ஆக பயந்து எழுந்த ரைன் ஆறுவை பார்த்து, இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க, ஆறு வெளியே பயங்கர குளிரா இருக்கு, இந்த குளிர்ல நீ பெட்ஷீட் இல்லாம படுத்தினா உனக்கு காய்ச்சல் வந்துரும், அதான் உனக்கு பெட்ஷீட் போத்தி விட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்ல. ரைன், எனக்கு எந்த பெட்ஷீட்டும்
பெட்ஷீட் தேவையில்லை, நாய்க்குட்டிக்கு என் பக்கத்துல இருக்கு, அதனால எனக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்ல ஆறு அடம் பிடிக்காம இந்த பெட்ஷீட்டை போத்திக்கன்னு சொல்லிக்கிட்டே ஆறு மனசுக்குள்ள இதனால ரைன் வீட்டுக்குள்ள வந்து படுத்து தூங்காம இங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அவனுக்கு ஆறுவோட அப்பா மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்த ஒய்ஃப் அவங்க 2 பசங்க கூட வர அதை பார்த்து ஆறு எதுவும் புரியாம முழிச்சிட்டு இருக்க. ஆறுவோட அப்பா என்ன பாக்குற ஆறு, இவங்கதான் உன்னோட அம்மா, அப்புறம் இவங்கதான் உன்னோட 2 தம்பிங்க, இனி நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா தான் வாழ போறோம்னு சொன்னது ஞாபகம் வர ஆறு அதுவும் சரிதான், புதுசா ஒரு குடும்பம் கிடைக்கும் போது அந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே அவன் ரைனுக்கு பெட்ஷீட்டை போத்தி விட்டு அவனோட பக்கத்துல போய் ரைனோட நெத்தியில முத்தம் கொடுத்து குட் நைட் ரைன், நாளைக்கு பார்க்கலாம், நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆறு போறத பார்த்த ரைன் மனசுக்குள்ள இந்த ஆள் பார்க்க ரொம்ப பயங்கரமானவனா இருப்பான்னு நினைச்சா ரொம்ப அன்பானவனா இருக்கான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ரைன் ஆறு போறத பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள் ரைன் எப்பவும் போல நாய்க்குட்டிகளோட ஆத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்க. மதியம் ஆனதுனால ரைனோட வயிறு பசியில கத்த ஆரம்பிக்க அப்பதான் ரைனுக்கு ஆறு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தது ரைனுக்கு ஞாபகம் வருது. அவன் வேகமா கரைக்கு ஓடி வந்து லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணி பார்க்க அதுல பார்த்தா ஆறு ரைனுக்கு மட்டும் இல்லாம நாய்க்குட்டிகளுக்கும் சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்திருக்க. அதை பார்த்த ரைன் அவனோட சாப்பாட்டை சாப்பிட்டது மட்டும் இல்லாம நாய்க்குட்டிகளுக்கு வச்சிருந்த சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்க. இங்க வீட்டுல தாத்தா ஆறு கிட்ட என்னடா ரைன் திரும்பவும் நாய்க்குட்டிகளோட ஆத்துக்கு விளையாட போயிட்டானான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஆறுவும் ஆமா தாத்தான்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி ஆறு கிட்ட என்ன ஆறு வந்த கொஞ்ச நாள்லயே நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஆறு அவன் கையில இருக்க காயத்தை காட்டி என் பாட்டி என் கையில இருக்க இந்த பல்லச்சையும் காயத்தையும் பார்க்கும்போது நாங்க 2 பேரும் க்ளோஸா இருக்க மாதிரியா தெரியுது, அவனை தினமும் குளிக்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்ல அதை கேட்ட ஆறுவோட தாத்தா அவன் காதுல ரைன் இப்படி குளிக்கணும்னு சொன்னாலே மோசமா நடந்துக்கிறதுக்கான காரணமே உன்னோட அம்மா தான், அவ ரைனை குளிக்க வைக்கிறங்கிற பேர்ல பண்ண ஆர்ப்பாட்டத்துல பயந்துதான் ரைன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஆறு கோசன் அப்பா நீங்க சொல்றது எனக்கு கேட்டுருச்சு, உங்களை நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லி 3 பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா விளையாடி முடிச்சு ரைன் நாய்க்குட்டிகளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ரைன் கால்ல ஷூ போட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆன பாட்டி அடடா என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே, எல்லாரும் இங்க வந்து பாருங்க ரைன் ஷூ போட்டிருக்கான்னு சொல்லி கத்த அதை கேட்டாரோ அவனுக்கு நான் அந்த ஷூவை போட்டு விடுறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எல்லா உள்காயங்கிறதுனால வெளியே தெரியல அவ்வளவுதான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுக. அதை பார்த்து ஆறுவோட தாத்தா அழுகாதடா, நீ குழந்தையில பட்ட கஷ்டத்தை எல்லாம் விட இதெல்லாம் கம்மி தான், நீ குழந்தையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கங்கிறத நான் கண்ணால பாத்திருக்கேன், நான் எதையும் மறக்கலன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ அங்க ரைன் வரான். வீட்டுக்குள்ள வந்த ரைனை பார்த்தாரோ அட ரைன் வீட்டுக்கு வந்துட்டியா, உனக்கு பசிக்குதா, நீ சீக்கிரமா போய் கை கழுவிட்டு வா, நான் உனக்காக சாப்பிட சூடா ரெடி பண்றேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்க. ரைன் வேகமா ஆறுவோட பக்கத்துல ஓடி வந்து அவன் கையில வச்சிருக்க லஞ்ச் பாக்ஸ் ஆறு கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போக லஞ்ச் பேக் வெயிட்டா இருக்கிறத பார்த்து ஃபீல் ஆன ஆறு நான் கூட லஞ்ச சாப்பிட்டுருப்பான்னு நினைச்சேன், ஆனா பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கிறத பார்த்தா ரைன் மதிய லஞ்ச் சாப்பிடல போலயேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே பாக்ஸ ஓபன் பண்ணி பார்க்க அதுல பார்த்தா ஆறுவோட ஃபேவரட் ப்ளூபெரி பழம் நிறைய இருக்கு. அதை பார்த்து ஹாப்பியான ஆறு இந்த பழத்தை எல்லாம் ரைன் எனக்காக கொண்டு வந்திருக்கானா, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஆறு சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் ஆறு அவன் அம்மா கிட்ட ஆறு கோசம் நீங்க ரைனோட ஸ்கூல் லைஃப பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, ஏன் கேக்குறேன்னா இந்த ஊர்ல ஸ்கூல் கிடையாது, அதனால ரைனை எங்க ஸ்கூல் சேர்த்து விடலான்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஆறு கோசன் ரைன் எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும், நம்ம கிட்ட தான் இன்டர்நெட்டும் இருக்கு லேப்டாப்பும் இருக்கு, அதனால அவன் ஆன்லைன்ல கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கட்டும்னு சொல்ல அதை கேட்ட ஆறு ரைன் இப்படி ஸ்கூலுக்கு போகாம ஆன்லைன் கிளாஸ் மூலியமா படிச்சானா ரைனுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ரைனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாமா, அவனுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தானே அவனும் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ல அதை கேட்ட ரைன் சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லைன்னு சொல்ல ஆறு நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் புரியாது, நீ பேசாம சாப்பிடுன்னு சொல்லி அவன் அவனோட அம்மா கிட்ட நீங்க சொல்ற மாதிரியே மிடில் ஸ்கூல்ல இவன் ஆன்லைன்ல படிச்சுக்கிட்ட ஹை ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எப்படி படிப்பான் எங்க படிப்பான்னு யோசிச்சீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ரைனோட லிப்ல ஒட்டி இருக்க கிரீமை தொடச்சு விட்டு ஆறு அந்த கிரீம் அவன் சாப்பிட்டுக்கிட்டே கிரீமை முகத்துல ஆக்கிக்காம சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து ஆறு கோசன் நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதெல்லாம் நேரம் வரும்போது பாத்துக்கலாம், நீ இப்ப தேவையில்லாம ஜாப்பனீஸ் கலாச்சாரத்தை பத்தியும் உன் அப்பா மாதிரியே லெக்சர் எடுக்கிறதையும் முதல்ல நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்க. பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டு முடிச்ச ரைன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வெளியே விளையாட போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆறு ரைன் கிட்ட ரைன் நீ ஆத்துக்கு தானே விளையாட போற, சேஃபா விளையாடிட்டு நான் உனக்காக லஞ்ச் குக் பண்ணி கொண்டு வரேன், நம்ம 2 பேரும் அங்க உட்காந்தே சாப்பிடலான்னு சொல்ல அதை கேட்ட ரைனும் சரி நான் கிளம்புறேன்னு பதில் சொல்லிட்டு அங்கிருந்து போக இப்படி முதல் தடவை ரைன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போறத பார்த்து ஆறு கோசன் அசந்து போய் ரைனை பார்த்துட்டு இருக்க. இங்க ஆறு மாடியில இருந்து ரைன் நாய்க்குட்டிகளோட விளையாட போறத பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து ஆறு கோசன் ஆறு கிட்ட இங்க பாரு ஆறு நீ நினைக்கிற மாதிரி ரைன் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் சேர மாட்டான், இவனை மாதிரி ஒருத்தனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ அவனை குளிப்பாட்டும் போது அவன் கால்ல இருந்த சிகரெட் தழும்புகளை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான
காயம் ரைனோட உடம்பு முழுக்க இருக்கு. ரைனை யாரு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த காயம் எல்லாம் இதுக்கு முன்னாடி ரைன் இருந்த இடத்துலதான் யாரோ அவனை இந்த மாதிரி மோசமா டார்ச்சர் பண்ணிருக்கணும்னு சொல்ல அதை கேட்ட ஆர்வம் ஆமா கண்டிப்பா ரைன் இதுக்கு முன்னாடி தங்கி இருந்த இடத்துலதான் யாரோ அவனை இந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கணும்னு சொல்ல ஆரிகோசன் அப்படியே நம்ம முடிவெடுக்க முடியாது. ஒருவேளை ரைன் ஒர்க்கரோட குழந்தையா இருந்து ஒருவேளை ஒர்க் பண்ற இடத்துல ஏற்பட்ட பாதிப்புனால அவங்க பேரண்ட்ஸ் இறந்திருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்னால இவனுக்கு இந்த மாதிரி காயம் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதனால என்ன ஏதுன்னு தெரியாம நாமளா ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லி அம்மா பிள்ளையும் பேசிட்டு இருக்க அன்னைக்கு மதியம் சொன்ன மாதிரியே லஞ்சை பேக் பண்ணி கொண்டு வந்த ஆறு ஜாலியா நாய்க்குட்டிகளோடய ரைனோடய தண்ணியில விளையாடிட்டு இருக்க. தண்ணி சில்லுன்னு இருக்கிறத பார்த்த ஆறு ரைன் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு, நீ தினமும் இந்த மாதிரி சில் தண்ணியில தான் விளையாடிட்டு இருக்கியா? இங்க பாருடா சின்ன பசங்கள்லாம் இந்த மாதிரி சில் தண்ணியில விளையாடக்கூடாது. இந்த மாதிரி சில் தண்ணியில நீ விளையாண்டினா அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அதனால நீ என் கூட வா, நான் இன்னைக்கு லஞ்சுக்கு உனக்கு சாப்பிடறதுக்காக ரைஸ் பால் கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு ஆறு ரைனோட கையை பிடிச்சு கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா கால் ஸ்லிப் ஆகி ஆறு தண்ணிக்குள்ள விழுக கீழே விழுந்த ஆறுவோட ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சு போயிட அவன் ரைன் கிட்ட என் ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சு போயிடுச்சு, வா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட ரைன் என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இல்ல உன் ட்ரெஸ் தான் ஈரமா இருக்கு, அதனால நீ தான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும்னு சொல்ல அதை கேட்ட ஆறு நீ சொல்றது சரிதான், நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நான் வர வரைக்கும் நீ ஒன்னும் சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், உனக்கு பசியா இருந்தா லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுடு, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு வந்து ஆறு குளிச்சுட்டு தலையை துவட்டிட்டு இருக்கேன். அப்பா அவனுக்கு அவனோட பிரதர்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ண ஆறு அவன் தம்பி கிட்ட என்னடா அதிசயமா கால் எல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன கையில காசு இல்லையான்னு சொல்லி கேட்க ஆறுவோட தம்பிங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லன்னா நீங்க எப்ப ஜப்பானுக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்க ஆறு நான் சீக்கிரமா ஜப்பானுக்கு வந்துருவேன், கவலைப்படாதீங்க, நான் ஜப்பானுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பேரும் ஜாலியா வெளியே போலான்னு சொல்லி ஆறு போன்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள ரைன் வரான். அவன் ஆறு நான் ஜப்பானுக்கு வந்துருவேன்னு சொன்னதை கேட்டு பயங்கரமா ஃபீல் ஆக அவன் சத்தம் இல்லாம வேகமா திரும்பவும் காட்டுக்குள்ள ஓடி போயிட அந்த நேரம்னு பார்த்து மழை வரதுக்காக வானம் பயங்கரமா கருக்கல் போட்டு மழை வர ஆரம்பிக்க இவ்வளவு மழையிலயும் ரைன் வீட்டுக்கு வராதனால பதறி போன ஆறு ரைனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் அவன் வேகமா அவன் அம்மாவோட ரூம் கதவை ஓபன் பண்ணி அம்மானு கத்த அடுப்பான ஆறு கோசன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன திரும்பவும் அம்மானு கூப்பிட்டுருப்ப, என்னோட அனுமதி இல்லாம என் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணினா உன்னை கொன்றுவன் பாத்துக்கோன்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஆறு மன்னிச்சிடுங்க ஆறு கோசன், மழை பயங்கரமா வந்துட்டு இருக்கு, ஆனா இன்னும் ரைன் வீட்டுக்கு வரல, அதான் பதறி போய் உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட ஆறு கோசன் பயப்படாத, மழை பயங்கரமா வரனால ரைன் நாய்க்குட்டிகளோட எங்கேயாவது ஒதுங்கி நின்னுட்டு இருப்பான், மழை நின்னதும் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்ல ஆறு ஆனா நாய்க்குட்டிகள்லாம் எப்பவோ வீட்டுக்கு வந்துருச்சு, ரைன் மட்டும்தான் வீட்டுக்கு வரல, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லி கத்த அதை கேட்ட ஆறு கோசன் ஏண்டா இதை முதல்ல சொல்ல மாட்டியா, சரி நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம நீ ரைனை போய் தேடுற வழிய பாரு, நானும் எமர்ஜென்சி ரூமுக்கு கால் பண்ணி ரைனை தேட சொல்றேன்னு சொல்ல அதை கேட்ட ஆறு வேகமா ரைன் கோட்டை மாட்டிக்கிட்டு ரைனை தேடுறதுக்காக காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப ஆறு மனசுக்குள்ள ரைன் கண்டிப்பா அந்த ஆத்தங்கரை ஓரத்துல தான் இருக்கணும், ஏன்னா மதியம் அவன் அங்கதான் விளையாடிட்டு இருந்தான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஆத்தங்கரைக்கு வந்து பார்க்க அங்க பார்த்தா ரைன் ஆத்துக்கு நடுவுல இருக்க பாறை மேல உட்காந்துட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்க தண்ணிய பாத்துட்டு இருக்க அதை பார்த்த ஆறு டே ரைன் அங்க உட்காந்து என்ன பாத்துட்டு இருக்க, மழை வர மாதிரி இருந்தா வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தெரியாதா, உன்னை காணோன்னு வீட்டுல எல்லாரும் பயந்து போய் தேடிட்டு இருக்கோம், நீ என்னடானா தண்ணிய பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க, சரி கீழே கீது இறங்கி வந்துடாத, ஆத்துல தண்ணி பயங்கர வேகத்துல வந்துட்டு இருக்கு, நீ அங்கேயே இரு நான் வரேன்னு சொல்லி பேசிக்கிட்டே ரைன் கிட்ட வந்து ஆறு வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கைய பிடிச்சு இழுக்க ரைன் என்ன விடு நான் வரலன்னு சொல்ல அதை கேட்டாரு எனது வரலையான்னு சொல்லி கேட்க ரைன் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு லஞ்ச் பாக்ஸ் தண்ணியில விழுந்துருச்சுன்னு சொல்ல அதை பார்த்து ஆறு பரவாயில்ல விடு, நாளைக்கு உனக்காக நான் வேற லஞ்ச் பாக்ஸ் வாங்கி தரேன், அதுக்கே முகத்தை இவ்வளவு சோகமா வச்சிருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ண ரைன் நான் லஞ்ச் ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கவே இல்ல, ஒரே ஒரு வாய் தான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள என் கை ஸ்லிப் ஆகி லஞ்ச் பாக்ஸ் தண்ணியில விழுந்துருச்சுன்னு சொல்லி பையன் ரைஸ் பால் போன சோகத்துல ஃபீல் பண்ணி சொல்ல ரைன் சொன்னதை கேட்ட ஆறு அப்படின்னா ரைஸ் பால் சாப்பிட முடியாம போயிடுச்சேன்னு சொல்லித்தான் பையன் இந்த அளவுக்கு சோகமா இருக்கானான்னு சொல்லி ஆறு சிரிச்சுக்கிட்டே ரைனோட தலையை கோதி விட்டுக்கிட்டே கவலைப்படாத, நான் இன்னொரு நாள் உனக்கு ரைஸ் பால் செஞ்சு தரேன், இப்ப நீ என் கூட வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஸ்பெஷலா ஆம்லேட் ரைஸ் பண்ணி தரேன்னு சொல்லி ஆறு அவன் போட்டிருந்த ரைன் கோட்டை எடுத்து ரைனுக்கு போட்டு விட்டு அவனை பிகி பேக் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்ப ஆறு ரைன் கிட்ட உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா வீட்டுல இருக்க ஆறு கோசன் என்ன கொன்றுப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆறு கோசன் மோசமானவங்க இல்ல, ரொம்ப அன்பானவங்க, அவங்கதான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஆறு ஓ அப்படியா, உன்கிட்ட ஆறு கோசன் அன்பா இருக்க மாதிரி என்கிட்டயும் அவங்க அன்பா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க ரைன் ஆறு கிட்ட ஆமா நீங்க ஜப்பான் போக போறீங்களான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஆறு இது உனக்கு எப்படி தெரியும், அப்படின்னா நீ நான் போன்ல பேசினதை கேட்டையா, நான் போன்ல பேசுறதை கேட்டுதான் நீ திரும்பவும் வீட்டுல இருந்து ஆத்துக்கு ஓடி வந்துட்டியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ரைன் ஆறுவோட கழுத்தை டைட்டா பிடிக்க ரைன் ஃபீல் பண்றாங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஆறு நான் ஒண்ணு இப்ப ஜப்பானுக்கு போக போறது கிடையாது, என்னோட சம்மர் லீவ் ஃபுல்லா நான் இங்க உன் கூட தான் இருக்க
போறேன். உன் கூட இருந்து ஜாலியா மீன் பிடிச்சு விளையாடவும் உன் கூட சேர்ந்து ஃபயர் ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜப்பானுக்கு போவேன்னு சொல்ல ஆறு சொன்னதை எல்லாம் கேட்ட ரைன் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்க இப்போ ஒரு வழியா ஆறு ரைனை சமாதானப்படுத்தி சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வர அடுத்த நாள் மழையில நனைஞ்சதுனால ஆறுக்கு உடம்பு சரியில்லாம போயிட ஆறுவோட டெம்பரேச்சரை செக் பண்ண ஆறு கோசன் என்னடா பையன் நீ உன் வயசு பசங்க எல்லாரும் மழையில விளையாடிட்டு திரியுறாங்க ஆனா நீ என்னடானா ஒரு நாள் மழையில நனைஞ்சதுக்கே இப்படி ஐ ஃபீவர் வந்து பெட்ல படுத்துட்டு இருக்க அப்படின்னா நீ உன்னோட ஹெல்த்தை சரியா பாத்துக்கிறது இல்லையா நீ சரியா எக்ஸசைஸ் எதுவும் பண்றது இல்லையா உன்னை எல்லாம் வயசு பையன்னு சொல்றக்கே கேவலமா இருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஆறு கோசன் ரைன் கிட்ட இங்க பாரு ரைன் உன்னை காப்பாத்த வந்தனாலதான் இப்ப இவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அதனால இவனுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீதான் இவனை பொறுப்பா பாத்துக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட ரைன் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி ரைன் எங்கேயும் போகாம ஆறுவோட பக்கத்திலேயே இருக்க அதை பார்த்து ஆறு ரைன் கிட்ட ஏண்டா நீ விளையாட போலையா எதுக்காக நீ இங்கேயே இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் நீ வெளியே போய் விளையாடுன்னு சொல்ல ரைன் முடியாது ஆறு கோசன் உங்களை பாத்துக்கிறக்கான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அவங்க சொல்றதை என்னால மீற முடியாது ஏன்னா அவங்க தான் இந்த வீட்டோட லீடர்னு சொல்ல அதை கேட்ட ஆறு அடடா அப்படின்னா இவன் வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் ஃபேமிலியா பார்க்காம அவனுக்குள்ள ஒரு டேபிளர் காலம் போட்டு வருஷப்படுத்தி வச்சிருக்கானான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க ரைன் ஆறு கிட்ட நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா உங்களுக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க ஆறு எனக்கு பசிக்கல நான் இப்ப ரொம்ப தனிமையில ஃபீல் பண்றேன் இந்த நேரத்துல நான் தனியா தூங்க விரும்பல அதனால ரைன் நீ என் கூட வந்து படுத்து தூங்குறியா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே பெட்ல தூங்குறதுல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் சரி நான் உங்க கூட படுத்து தூங்குறேன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான ஆறு வேகமா ஓடி வந்து ரைனை தூக்கி கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சு அவனை டைட்டா கட்டி பிடிச்சு படுத்துக்க ரைன் என்ன பண்றீங்க நீங்க என்னால மூச்சு கூட விட முடியல எதுக்காக என்ன இந்த அளவுக்கு டைட்டா கட்டி பிடிச்சிருக்கீங்க என்ன விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஆறு முடியாது நான் ரைனை விட்டு தள்ளி போக மாட்டேன் ஏன்னா ரைன் ரொம்ப அன்பானவன் அதனால எனக்கு ஃபீவர் சரியானது நான் அவனுக்காக நிறைய டிஷ் குக் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா ஜன்னல்ல இருந்து வந்த சூரிய ஒளி நம்ம ஆறுவோட கண்ணுல அடிக்க ஆறுவோட கண்ணை பார்த்து ஷாக்கான ரைன் ஆறு கிட்ட உங்களோட கண்ணுன்னு ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள ஆறு வேகமா எழுந்து அவனோட முகத்தை மறைச்சுக்கிட்டு சாரி ரைன் உனக்கு என் கண்ணை பார்க்க பயமா இருந்தா உடனே இங்கிருந்து போயிடு என்னோட கண் நார்மலா எல்லாருக்கும் இருக்க மாதிரி கலர்ல இருக்காது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் எனக்கும் என்னோட கண் கலரை சேஞ்ச் பண்ணணும்னு தான் விரும்புறேன் ஆனா முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட ரைன் நான் எப்போ உங்க கண்ணு வினோதமா இருக்கணும் உங்களோட கண் கலரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்க கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சூரிய ஒளி உங்க கண்ணுல படும்போது உங்க கண்ணு பார்க்க பூக்கள் மலர்ற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஆறுக்கு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைம் அவன் அப்பா கூட ஜப்பானுக்கு ஸ்கூலுக்கு படிக்க போகும்போது கிளாஸ் பசங்க எல்லாரும் ஆறுவோட கண்ணை பார்த்து இவனோட கண்ணு கலர் பார்க்க வினோதமா இருக்கு இவன் பார்க்கவே மான்ஸ்டர் மாதிரி இருக்கான்னு சொல்லி பசங்க ஆறு கூட சேராம அவனை புள்ளி பண்ணதை நினைச்சு பார்த்து ஃபீல் ஆன ஆறு சின்ன வயசுல அவனுக்கு நடந்ததையெல்லாம் ரைன் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட ரைன் அவங்க சொல்ற மாதிரி உங்களோட கண்ணு அசிங்கமாலாம் இல்ல ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி ரைன் கியூட்டா ஆறுவை பார்த்து சிரிக்க அதை பார்த்து ஆறு ரைன் நீ ரொம்ப அன்பானவன் நீ இப்படி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமான்னு சொல்லி ஆறு ரைனை கட்டி பிடிச்சு அவனோட லிப்ல டீப்பா கிஸ் கொடுக்க அடுப்பான ரைன் ஆறு அடிச்சு தள்ளிவிட்டு என்ன பண்ற நீன்னு சொல்லி கத்த ஆறு நான் என்னடா பண்ணேன் உனக்கு நன்றி தானடா சொன்னேன் எங்க ஊர்ல எல்லாரும் நன்றி எப்படித்தான் சொல்லுவாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் நீ எனக்கு நன்றி சொல்றதா இருந்தா என் கண்ணத்துல முத்தம் கொடுத்து நன்றி சொல்லணுமே தவிர இப்படி என் லிப்ல முத்தம் கொடுத்து நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கோவப்பட்டு கத்த அதை பார்த்து ஆறு சிரிச்சுக்கிட்டே ரைனோட தலைய கோதி விட்டுக்கிட்டே நீ கோவப்படும் போது பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் என்னது அழகா இருக்கனா மகனே நீ பண்ண வேலையால எனக்கு மட்டும் ஃபீவர் வந்தது அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே பெட்ல ஒன்னா படுத்து தூங்கி போக ஆறுவோட பாட்டி பேரனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத கேள்விப்பட்டு அவனுக்காக வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு வந்து ஆறுவோட கதவை தட்டி ஆறு நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் நான் உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ரூம்குள்ள வந்த பாட்டி ஆறுவும் ரைனும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அடடா என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே என்ன ஒரு அருமையான காட்சி அண்ணனும் தம்பியும் ஒன்னா இப்படி ஒரே பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்க இப்ப அப்படியே ஆறு சொன்ன மாதிரியே சம்மர் டேஸ்ல ரைன் கூட ஆறு சேர்ந்து ஒன்னா மீன் பிடிச்சு விளையாடவும் காட்டுக்குள்ள போய் பழங்களை பறிக்கிறதுனோ விளையாடி முடிச்சு காட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடுறதுனோ ஆறுவோட குக்கிங்ல மயங்கின கரடி ஆறுவை துரத்திட்டு ஓடி வரதுனோ ஜாலியா ஆறுவும் ரைனும் சம்மர் டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஃபைனலா ஆறு சொன்ன மாதிரி ரைன் கூட ஃபயர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் அப்ப வாய்ஸ் ஓவர்ல அந்த நிமிஷம் நான் எனக்கான ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேங்கிற உண்மையை தெரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்லி ஆறு வாய்ஸ் ஓவரை முடிக்க இப்போ ஒரு வழியா சம்மர் லீவ் முடிஞ்சு ஜப்பானுக்கு வந்த ஆறுவை பிக்கப் பண்றதுக்காக ஆறுவோட அம்மாவும் அப்பாவும் ஏர்போர்ட்க்கு வந்திருக்க ஆறுவை பார்த்த சித்தி ஆறு எப்படி இருக்க லீவ் எல்லாம் எப்படி போச்சு ஆமா அம்மா நல்லா இருக்காங்களா அப்புறம் உன்னோட சுட்டி தம்பி எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஆறு ரைனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க சித்தி என்னடா இப்படி கேட்ட என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாரு நம்ம குடும்பத்துல புதுசா ஒரு சுட்டி பையன் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அந்த பையனை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லி பேசிக்கிட்டே ஆறு அவனோட அப்பா சித்தி 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்க எங்க ஆறு என்னடானா ரைனை பத்தி நினைச்சு
நினைச்சுக்கிட்டே அவனை மறந்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்க. இதோட என் அருமை காதலன் எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.